ஆறாவது மந்திரத்தை இன்னைக்கு பார்க்க போறோம். யஸ்து சர்வாணி பூதானி ஆத்மன்யேவானுபஷ்யதி சர்வபூதேஷு ஆத்மானம் ததோ ந விஜுகுப்சதே. யஸ்து சர்வாணி பூதானி ஆத்மன்யேவானுபஷ்யதி சர்வபூதேஷு ஆத்மானம் ததோ ந விஜுகுப்சதே. யஸ்து சர்வாணி பூதானி ஆத்மன்யேவானுபஷ்யதி சர்வபூதேஷு ஆத்மானம் ததோ ந விஜுகுப்சதே. இருக்கிறீங்களா? हरे कृष्णा। प्रणाम प्रभु जी। पढ़िए। यस्तु सर्वाणि भूतानि आत्मन्येवानुपश्यति सर्वभूतेषु आत्मानं ततो न विद्यते। थैंक यू प्रभु जी। हरे कृष्ण। हरे कृष्णा। நான் படிக்கட்டுமா பிரபுஜி? यस्तु सर्वाणि भूतानि आत्मन्येवानुपश्यति सर्वभूतेषु चात्मानं ततो न विजुगुप्स्यते। हरे कृष्ण। இது பிடிஎஃப் அனுப்பியிருக்கோம் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜிஸ் யாரும் அதை பார்த்து ஷேர் பண்ணிருக்கிறத பார்த்து படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகம் சொல்லுங்க சொல்லுங்க. आत्मन्येवानुपश्यति सर्वभूतेषु आत्मानं ततो न विजयगुप्स्यते। हरे कृष्ण। विजयगुप्स्यते। ओके हरे कृष्ण। जयलक्ष्मी माता जी। हरे कृष्ण प्रभु। ஆறாவது மந்திரம். ஆனா பிரபு இப்பதான் வந்த புக் எடுக்கல பிரபு நானு. ஓகே ஓகே ஓகே. வேற யாரும் சாப்பிடுறீங்களா? எல்லாத்தையும் புக் இருக்குதுங்களா? எத்தனாவது கேண்டோ புக் பிரபு? மாதாஜி கேண்டோ கிடையாது, இது வேதம் வழங்கும் அறிவு ஈசோபனிஷத்துல. என்கிட்ட தமிழ் புக் இல்ல பிரபு. ஆறாவது அப்படிங்களா? சரி பரவாயில்ல. ஈசோபனிஷத் இருக்குங்களா? ஈசோபனிஷத் பிரபுஜி நம்ம இது எல்லா குரூப்லயும் அனுப்பியிருக்கோம். எஸ்பி குரூப், ஏகாதசி குரூப் எல்லாத்துலயுமே இந்த ஸ்லோகாவும் டிரான்ஸ்லேஷன் பர்பட் அனுப்பியிருக்கோம் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகம் வாசிக்கணுமா பிரபுஜி? ஸ்லோகம் வாசிக்கணுமா? வாசிங்க, ஆறாவது மந்திரத்தை வாசிங்க. ओके। यस्तु सर्वाणि भूतानि आत्मन्येवानुपश्यति सर्वभूतेषु आत्मानं ततो न विजुगुप्स्यते। மீனிங் படிங்க. அந்த இது படிக்க எவன் ஒருவன் தூ ஆனால் சர்வாணி எல்லா பூதானி உயிர்களையும் ஆத்மனி பரமபுருஷரின் உறவில் ஏவ மட்டும் அனுபஷ்யதி முறையாக காண்பவன் சர்வபூதேஷு எல்லா உயிர்களிலும் கூட ஆத்மானாம் பரமாத்மா தத அதன் பின்னர் ந இல்லை விஜு குப்ஷதே யாரையும் வெறுப்பது. எவனொருவன் யாரையும் வெறுப்பது இல்லை இல்லையா? அதுல வெறுப்பதோட நிக்குது புக்ல பிரபு. இல்லை எழுதிக்கணுமா அதுல? இல்ல முன்னாடி நான் இருக்கு பிரபுஜி. இந்த இதுல வந்து விஜு குப்சதேங்கிறது யாரையும் வெறுப்பது. விஜு குப்சதேன்னு வருது. நான் இல்லை விஜு குப்ச. எவனொருவன் எல்லா ஜீவன்களையும் முழுமுதல் கடவுளின் அம்சங்களாக பார்த்து அனைத்தையும் அவருடைய உறவில் முறையாக காண்கிறானோ எல்லாவற்றிற்குள்ளும் அந்த முழுமுதற் கடவுளை காண்கின்றானோ அவன் ஒருபோதும் யாரையும் எதையும் வெறுப்பது இல்லை. இது நமக்காகவே வந்து கொடுத்திருக்காங்க இல்லைங்களா? எந்த உயிரினத்தையும் வெறுக்க கூடாது
ஏன்னா எல்லாத்துலயும் வந்து பகவான் பரமாத்மாவை என்னுடைய ஹிருதயத்திலும் இருக்காங்க ஆக்குவதற்காக சொல்லியிருக்காங்க. எல்லாவற்றையும் பரமபுருஷரோடு இணைக்க பார்ப்பவன் எல்லா உயிர்களையும் அவரின் இணைப்பறியாத அம்சங்களாக காண்பவன் எல்லாவற்றிலும் உன்னதமான பிரபுவாய் இறைவனை உணர்வுவன் எந்த பொருளையும் எந்த உயிரினத்தையும் அவன் வெறுத்ததே இல்லை. ரொம்ப அருமையான ஸ்லோகம். 6வது ஸ்லோகம். அத ஃபர்ஸ்ட் 2 பேரை படிக்கணும். யாராவது படிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் 2 பேராகிராஃப் ஹரே கிருஷ்ணா பிரபு. படிங்க. பானுமதி ஏதோ சொல்ற அந்த மாதாஜி படிக்கட்டும். நீங்க படிங்க மாதாஜி, படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதா. ஹரே கிருஷ்ணா பிரபு. நமஸ்காரம் பிரபு. பொருளுரை வழங்கிய பிரபு அதற்கு ஜெய். சூரியனும் அதன் கதிர்களும் தன்மையில் ஒன்றுபட்டவை. அது போலவே பகவானும். ஆறுக்கு படிங்க. நான் எதோ எடுத்துட்டேன் போல இருக்கு. எடுத்துட்டோம் பிரபு. ஹரே கிருஷ்ண. பொருளுரை வழங்கிய பிரபுபாதற்கு ஜெய். இது பரமபுருஷ பகவானின் உறவில் எல்லாவற்றையும் காணக்கூடிய மிக பெரிய நபரான மகா பாகவதரை பற்றி விளக்கமாகும். முழுமுதற் கடவுளின் தோற்றம் 3 தலங்களில் உணரப்படுகிறது. உணர்வின் மிக தாழ்ந்த தளத்தில் இருப்பவன் கனிஷ்ட அதிகாரி எனப்படுகிறான். அவன் தன்னுடைய மத நம்பிக்கையேற்ப கோயில், தேவாலயம் அல்லது மசூதிக்கு சென்று மத நூலில் விதிகளுக்கேற்ப வழிபாட்டில் ஈடுபடுகிறார். இந்த நிலையில் உள்ள பக்தர்கள் கடவுள் வழிபாட்டு தலத்தில் மட்டுமே இருக்கின்றார் என்று மற்ற இடங்களில் இல்லை என்று நினைக்கின்றனர். அவர்களால் ஒருவர் பக்தி தொண்டில் எந்த நிலையில் இருக்கின்றார் என்பதை உறுதிப்படுத்த இயலாது. முழுமுதற் கடவுளை உணர்ந்தவர் யார் என்பதை அவர்களால் கூற முடியாது. அத்தகு பக்தர்கள் வழக்கமான சடங்குகளை பின்பற்றுகின்றனர். ஒரு வகையான பக்தியினை மற்ற ஒன்றை காட்டிலும் சிறந்ததாக எண்ணி சில நேரங்களில் அவர்கள் தங்களுக்குள் சண்டையிடுகின்றனர். இத்தகு கனிஷ்ட அதிகாரிகள் உண்மையில் பௌதிகமான பக்தர்களாவார். அவர்கள் பௌதிக எல்லையை கடந்து ஆன்மீக தளத்தை அடைவதற்கு முயற்சியில் இருப்பவர்கள். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. உணர்வின் 2வது தளத்தை அடைந்தவர்கள் மத்தியம அதிகாரிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். இத்தகு பக்தர்கள் 4 வகையான உயிர்களுக்கிடையில் வேறுபாட்டை காண்கின்றனர். முழுமுதற் கடல். 1 முழுமுதற் கடல். 2 பகவானின் பக்தர்கள். 3 பகவானை பற்றிய ஞானத்தை பெறாத அரிய மக்கள். மற்றும் 4 பகவானின் மீது நம்பிக்கை இல்லாததால் பக்தி தொண்டில் ஈடுபவர்களை வெறுக்கக்கூடிய நாத்திகர்கள். மத்தியம அதிகாரி இந்த 4 வகையான மனிதர்களிடமும் வெவ்வேறு முறையில் நடந்து கொள்கிறான். அவன் பகவானை தனது அன்பிற்கு பாத்திரமாக கருதி அவரை புகழ்கின்றான். பக்தி தொண்டில் இருப்பவர்களுடன் நட்புறவு கொள்கிறான். மறைந்துள்ள இறையன்பினை அறியா மக்களின் இதயத்தில் எழுப்புவதற்கு முயல்கிறான். கடவுள் என்ற சொல்லை கேட்டவுடன் இந்நிகழ்ச்சியில் ஈடுபடும் நாத்திகர்களை தவிர்க்கின்றான். ஹரே கிருஷ்ண. ஜெய் ஹரிபால். ஹரே கிருஷ்ணா. இந்த அதாவது 3 வகையான பக்தர்களை வந்து நாம் ஏற்கனவே பழைய கிளாஸை பார்த்திருக்கோம். அதாவது கனிஷ்டம் அதிகாரி, மத்தியம் அதிகாரி, உத்தம அதிகாரி அப்படின்னு 3 பேர்த்த பார்த்திருக்கோம். திரும்ப அதே இந்த ஸ்லோகத்துல திரும்ப வந்து பட்பட்ல வந்து பிரபாத் விசிஷ்ட் பண்ணியிருக்காங்க, திரும்ப சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 5வது ஸ்லோகத்துல எப்படின்னா என்ன சொல்லிட்டாங்கன்னா, யாரு பகவான் கிட்ட சரணாகதி அடைகிறாங்களோ, எப்படி சரணாகதி அடைகின்றார்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பகவான் வந்து அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்றேன், அதாவது பதில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரணாகதிக்கு ஏற்ப பகவான் வந்து அதை வந்து எப்படின்னா, நீங்க ஆத்திகனா இருந்தாலும் சரி, நாஸ்திகனா இருந்தாலும் சரி, பகவான் எல்லாருடைய ஹிருதயத்திலும் வந்து பரமாத்மாவா இருக்கிறதுனால ஒவ்வொருவருடைய மனோபாவங்களை வந்து தெரியும், அவருக்கு வந்து தெரியும். பகவான் அல்டிமேட்டா என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட வந்து சரணி சர்வ தர்ம பரிபூச்சமா ஏக்கம் சரணம் இருக்கு. ஒரே வாட்டி என்கிட்ட சரணம் அடைஞ்சுன்னா உங்களுக்கு வந்து எல்லா பாவங்களையும் நான் போக்குறாங்க. பட் அந்த சரணாகதிங்கிற கொஸ்டின் வந்து நமக்கு வந்து பெரிய ஒரு கேள்விக்கிறாங்க. எந்த விதத்துல நம்ம சரணாகதி பகவானுக்கு அடைகிறோம், அதுல வந்து
நம்ம வந்து பின்தங்கியே இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த சரணாகதி அடையிறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 வகையான பக்தர்களை கொடுக்குறாங்க. கனிஷ்டாகார அதிகாரி அவங்க வந்து ஆரம்ப நிலையில இருக்கிறவங்க, அதையெல்லாம் கொஞ்சம் தாண்டி அப்பர் லெவல்ல போறவங்க பாத்தீங்கன்னா மத்தியமா அதிகாரின்னு சொல்லிக்கிறாங்க. அவங்களுடைய குவாலிட்டி என்னன்னா, அவங்க வந்து பகவான் வந்து ரொம்ப அந்யோன்யமா பண்ணிட்டே இருப்பாங்க, ப்ரே பண்ணிட்டே இருப்பாங்க. தென் அவருடைய பக்தர்கள் பியூர் டிவோட்டிஸ் அவங்ககிட்ட வந்து அசோசியேட் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மற்ற, அதாவது பகவான் கான்சியஸ்னஸ் இல்லாதவங்கள்ட்ட அவங்க எப்படி வந்து மேலே கொண்டு வரலாம், அதை நோக்கி அந்த கிருஷ்ணா கான்சியஸ் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்க. அப்படிமா இருந்தாலும் கூட சில நாஸ்திகர்கள்ட்ட கொஞ்சம் விலகி இருப்பாங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ மெயின் கான்செப்ட் அப்படி என்னன்னா, இந்த கனிஷ்டாதிகாரி மத்தியம அதிகாரிக்கும் மத்திய அதிகாரி இருந்தாலே நம்மளுக்கு எல்லாம் போதும். நம்ம வந்து அதையும் தாண்டி உத்தம அதிகாரி லெவலுக்கு போகணும் அப்படின்னு வந்து இதுல வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஹையர் கிராஜுவேட் பண்ணாத ஹையர் கிளாஸ் ஒரு யூனிவர்சிட்டியோ ஒரு காலேஜ் சர்டிஃபிகேட் வாங்கினாலும் வந்து நமக்கு வந்து ஏதாவது கம்பெனி வேலை கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து நம்மளுடைய கதற நம்ம வந்து ப்ரொசீஜர்ஸ் வந்து நல்லா இருக்கும். எப்படி லைஃப் முன்னேறது, எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு பௌதிக இடத்துல இதுல வந்து தேவை. அதே மாதிரி இந்த கனிஷ்டாதிகாரி வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ண ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஸ்டேஜுக்கு போற மாதிரி. பட் இப்ப என்ன ஒரு பெரிய டாபிக்னா, நான் இவ்வளவு உத்தர பண்ணிருக்கேனா, எனக்கு போதும்பா அப்படின்னு வந்து எல்லாரும் அங்கேயே நின்றுக்கிறாங்க. அது வந்து கூடாது. அது வந்து ஃபர்தரா வந்து நம்ம வந்து கிருஷ்ணா கான்ஷியஸ்ல மென்மேல முன்னேறிக்கே போகணுமே தவிர ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல போய் நம்ம வந்து ஓகே போதும் அப்படிங்கிறதுல நினைக்கணும். ஏன்னா ஏற்கனவே கீதையில சொல்லிக்கிறாங்க, எப்படின்னா பகவான் கிட்ட எந்த அளவுக்கு பக்தி தொண்டு பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு வந்து ரெசிபிகேட் பண்ண மாதிரி, அதே சமயத்துல 100% பக்தி தொண்டு பண்ணலைன்னா 100% பக்தி தொண்டு பண்ணவில்லை என்றால் அவங்க வந்து ஈவன் 99% பண்ணாலும் கூட தென் அடுத்த பிறவி எடுத்துக்கிட்டு மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்திலேயே மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது மிகப்பெரிய பிராமணர் குடும்பத்திலேயோ இந்த மாதிரி நல்ல கல்வெறி உள்ளவங்க குடும்பத்திலேயே பிறந்து திரும்ப வந்து தன்னுடைய கிருஷ்ணா கான்சியஸ் வந்து பர்சீவ் பண்ணாங்க. பர்சீவ் பண்ணிட்டு திரும்ப வந்து பகவானுடைய ஆன்மீக உலகத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் எப்படி இது பண்ணாலும் வந்து எந்த குறையும் கிடையாது, எந்த அவங்க வீழ்ச்சி அடைய மாட்டாங்க அப்படின்னு வந்து கீதையில சொல்லியிருக்காங்க, பகவான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த உத்தம அதிகாரி லெவல் போனா மட்டும்தான் நம்ம வந்து எல்லாமே வந்து புரிதல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேராகிராஃப் படிக்க மட்டும் 3வது பேராகிராஃப் யாரும் படிக்கிறீங்களா? மத்தியம அதிகாரிக்கு மேலே உத்தம அதிகாரி இருக்கின்றார். அவர் எல்லாவற்றையும் முழுமுதற் கடவுளின் உறவில் காண்கின்றார். அத்தகு பக்தர் நாத்திகனுக்கும் ஆத்திகனுக்கும் இடையில் கூட வேறுபாட்டை காண்பதில்லை. மாறாக அனைவரையும் கடவுளின் அம்சங்களாக காண்கிறார். அவர் நன்கு கற்றறிந்த பிராமணருக்கும் தெருவில் உள்ள நாய்க்கும் இடையில் உண்மையான வேற்றுமை ஏதுமில்லை என்பதை அறிந்துள்ளார். ஏனெனில் தத்தமது முந்தைய வாழ்வில் செய்த செயல்களின் வெவ்வேறு தன்மைகளுக்கு ஏற்ப அவர்கள் வெவ்வேறு உடல்களில் பந்தப்பட்டுள்ள போதிலும் இருவரும் பகவானின் அம்சங்களே. முழுமுதற் கடவுளின் ஓர் அம்சமாகிய பிராமணன் பகவானால் தனக்கு வழங்கப்பட்ட சின்னஞ்சில் சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்யவில்லை என்பதையும், நாயின் வடிவிலுள்ள மற்றொரு அம்சம் அந்த சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்ததால் இயற்கையின் சட்டங்களால் தண்டிக்கப்பட்டு நாயின் உருவத்தினுள் அடைக்கப்பட்டுள்ளான் என்பதையும் அவர் காண்கிறார். பிராமணர் மற்றும் நாயின் செயல்களை பொருட்படுத்தாமல் உத்தம அதிகாரி அவர்கள் இருவருக்குமே நன்மை செய்ய முயல்கிறார். அத்தகு கற்றறிந்த பக்தர் பௌதீக உடல்களால் வலித வருவதில்லை. மாறாக அவர்களுக்குள் இருக்கும் ஆன்மீக பொறியினால் கவரப்படுகிறார். ஹரே கிருஷ்ணன். அடுத்த தமிழரசி மாதாஜி கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோ.
மாதாஜி ரொம்ப நாய்ஸா இருக்கு, கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க மாதாஜி. தமிழரசி மாதாஜி. அதாவது எப்படின்னா உத்தம அதிகாரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க எப்பயுமே தெய்வீ பிரக்கிருதி, அதாவது 2 வகையான பிரக்கிருதி இருக்குது. அதாவது பௌதிக பிரக்கிருதி, தென் தெய்வீ பிரக்கிருதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தெய்வீ பிரக்கிருதி அப்படின்னா எப்படி சொல்ல மாதிரி மகாத்மானத்து நாம் பார்த்த தெய்வீ பிரக்கிருதி ஆஷிதா அப்படின்னு பகவத்கீதையில சொல்லிக்கிறாங்க. தென் பஜந்திய அனன்ய மனசோ ஞாத்மா பூதாதி அவ்யயம் அப்படின்னா குழப்பம் அடையாத மகாத்மாக்கள் தெய்வீக இயற்கையின் பாதுகாப்பில் உள்ளனர். அவர்கள் ஆதிபுருஷனான எனது பக்தி தொண்டில் அவர்கள் பூர்ணமாக ஈடுபட்டு உள்ளனர் அப்படின்னு கீதையில 9வது அத்தியாயம் 14வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காங்க. மகாத்மாக்கள் அப்படின்னா அவங்கதான் உத்தம அதிகாரி. அந்த அவங்க இருக்கிற பொசிஷன் பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து பகவானுடைய பக்தி தொண்டு மட்டும்தான் ஈடுபட்டுட்டே இருப்பாங்க. அது எப்படி சாத்தியம் அப்படின்னா பகவான் கிட்ட கண்டிப்பா வந்து சோர்ஸ். இதுல வந்து அவங்க உண்மையான பகுதி அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா பகவானுடைய தெய்வீ பிரக்கிருத்துல இருக்கும்போது இந்த ஜட பிரக்கிருதியான இந்த பௌதிக பிரக்கிருதியில அவங்க வந்து எந்த காரணத்தை கொண்டு மாற்றிக்கிறது. நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஒரு early morning எந்திரிக்கிறோம், காலையில 4 மணில இருந்து 9 மணி வரைக்கும் பிஸியா இருக்கும். எப்படின்னா எந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், எல்லாம் பகவானுக்காக பண்ணக்கூடிய செயல். பகவானுக்கு வந்து ஆரத்தி பண்றோம், பகவானுடைய மகாமந்திரத்தை ஸ்கேன் பண்றோம், குருவார்த்தி, அதே மாதிரி பாகவத லெக்சர் கேட்கிறோம். இதே மாதிரி கிட்டத்தட்ட 9 மணி வரைக்கும் இல்ல 10 மணி வரைக்கும் நம்ம வந்து தெய்வீ பிறக்கிறதுல இருக்கலாம். ஆனா இது இருக்கிற சமயத்துல கூட பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம தெய்வீ பிறக்கிறதுல இருக்க மாதிரி தெரியும். ஆனா சில சமயத்துல நம்ம வந்து பகவானுடைய 2வது பிறக்கிறதியான இந்த ஜட இயற்கையின் கட்டுப்பாட்டில் நம்ம வந்துடும். அதுதான் நமக்கு தெரியாது. இதே உத்தம அதிகாரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈவன்தோ அந்த பௌதிக பிரக்கிருதி ஆக்ட் பண்றச்ச அதுல வந்து அந்த ஜட இயற்கையை எப்படி வந்து தெய்வீ பிரிக்கிறதையா பார்த்தனும் அந்த கான்செப்ட்ல வந்து அவங்க இருக்காங்க. அதுதான் அவங்களுடைய மெயின் குவாலிட்டி. நம்ம அப்படியே அந்த இதுக்கு நம்ம டேட்டா வந்து நம்ம வந்து மாத்திட்டே இருக்கோம். இதுக்கு மெயின் காரணம் எப்படின்னா ஏற்கனவே லாஸ்ட் ஆஃப்ல சொல்ற மாதிரி பகவான்கிட்ட எந்த அளவுக்கு வந்து சொர்ண அறிவு அடையிறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து நம்ம வந்து அந்த ஜட கட்டுப்பாடு வந்து ரொம்ப வந்து விடுபலத்து நம்ம போயிடுது. இதுதான் வந்து பேசிக் பிரின்சிபிள். பேசிக் பிரின்சிபிள் என்னன்னா பகவான்கிட்ட ஆத்ம சமர்ப்பணம் ஆனா மட்டும்தான் வந்து நம்ம ஜட இயற்கையிலிருந்து வெளியே வரது. ஏன்னா நம்ம வந்து நடுநிலை சக்தி, அதாவது உள்ளூர சக்தி, வெளிப்புற சக்தி, அதுக்கப்புறம் இடையில வந்திருக்கிறது நம்ம வந்து நடுசக்தி, அதாவது தடுத்த சக்தின்னு சொல்லுவாங்க. அந்த தடுத்த சக்தியில நம்ம இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த சைடு 2 பேரும் டிவிட் ஆகிறது சான்சஸ் இருக்கு. ஆனா நம்ம வந்து வெளிப்புற சக்தியிலே இருக்கிறது இருக்காமல் நம்ம வந்து பகவானுடைய உள்ளூர சக்தியான தைரிய இருக்கணும். இதுதான் நம்ம வந்து ஒவ்வொருத்தருடைய குறிக்கோள். எல்லா கிருஷ்ணா கான்சியஸ் அப்படின்னா கிருஷ்ண பக்தி இயக்கம் இதுதான் சொல்லுங்க. எப்பயுமே வந்து தெய்வீ பிரக்கிருதி கூட சம்பந்தமா இல்லை. அதுக்கு என்ன மெயின் குறிக்கோள்? அப்படிப்பட்ட பக்தர்களோட நம்ம வந்து பங்கம் வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகவானுகிட்ட ஒருத்தரை வந்து எந்த அளவுக்கு சரண் அடைகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய நிலைமை வந்து வரிஷ்ட அதிகாரி இருக்கானா, மத்தியம அதிகாரியா இருக்காங்களா, இல்ல மகாத்மாவான உத்தம அதிகாரி ஸ்டேஜ்ல இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம அதாவது அப்படிப்பட்ட உயர்ந்த ஆத்மாக்கள் வந்து தனது கவனத்தை பகவான்கிட்டயுமே திசை திருப்பி
திசை திருப்பிட்டே இருப்பாங்களே தவிர ஒரு காரணத்தை கொண்டு ஒரு நிமிஷம் கூட பாத்தீங்கன்னா இந்த ஜட இயற்கைகளோட முதலே எடுக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் ஈஸ்வர பரமகிருஷ்ணா சச்சித்தானந்த விக்கிரகா அநாதிர் ஆதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். பிரம்மசமயில சொன்ன மாதிரி கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்குமே காரணம். அவர் தான் ஆதி புருஷர் என்பதை இத அவங்க அறிவிச்சிருவாங்க. அர்ஜுனன் என்ன சொல்லிருக்கிறாங்க, தன்னுடைய எல்லா ஞானத்தை அர்ஜுனனுக்கு கொடுக்கும்போது, பகவான் கொடுக்கும்போது, கிருஷ்ணா நீதான்ப்பா எல்லாமே சொல்லிட்டு எல்லாமே கம்ப்ளீட்டா சரணடைகிறான். ஆதி புருஷம் அப்படின்னு திரும்ப அஜம் விபம், நீங்களே புறப்பட்டவர், நீங்களே ஆதி புருஷன், பரபிரம்ம பரம் தாமா பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதி தேவம் அஜ விபம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அர்ஜுன குளோரிஃபை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி பகவானை பார்த்து தன்னுடைய நண்பன் சக்தி அத்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸா பண்ணிட்டு இருக்காரு. இது உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதே ஆடி புருஷம் அப்படின்னு குளோரிஃபை பண்றாங்க. இது தூய பக்தர்களான இந்த மகாத்மாக்களான இந்த உத்தம அதிகாரிக்கு அவங்க எப்படி பகவான் கூடயே இருக்கலாம் அப்படிங்கிற இது அந்த கான்செப்ட்லயும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பகவானுடைய நாமம், அவருடைய ரூபம், அவருடைய லீலைகள் இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் மனசை கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஈவன் பகவானோட 4 கை ரூபம் கூட அவங்களுக்கு கான்செப்ட் பண்ண மாட்டாங்க. பகவான் 2 கை ரூபத்தில் இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மெடிடேட் பண்ணிட்டு இருந்து அதுல ஒரு அட்ராக்ஷன் அவங்களுக்கு கிடைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பிருந்தாவனத்துல இருக்கிற பிரஜவாசி அவங்களுக்கு பகவான் 4 ரூபத்தை காத்தாலும் கூட அவங்க தேவம் தெரிஞ்சு அவங்க எப்பயுமே எனக்கு 2 கை இல்ல 2 கையோட அந்த திருபந்த நிலையத்துல இருந்து உள்ளாங்குழல் வாசிக்கக்கூடிய அந்த இடையர் திருவர்ல ஒருவனான இந்த கிருஷ்ணர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு அந்த கான்செப்ட்ல இருக்கிறாங்க. அவங்களும் உத்தம அதிகாரி இருக்காங்க. ஏன்னா அவங்க எந்த காரணத்தை கொண்டும் கிருஷ்ணரை தவிர வேறு ஒண்ணுமே அவங்களுக்கு ஞாபகமே இருக்காது. சோ அப்படிப்பட்ட உத்தம அதிகாரிகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தெய்வீ கைச குணமையும் மமமாயா பிறப்புங்க மாம் ஏவ பரப்பத்தி என்று மாயா இயற்கை கொள்ள கொடுத்தாங்க. எல்லாருமே இந்த பௌதிக இயற்கை கடக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஆனா ஒரு சின்ன குழு கொடுத்துருக்காங்க, என்னுடைய இந்த தெய்வீக இயற்கையை அந்த பௌதிக இயற்கையை கடக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. ஆனால் என்னுடைய இந்த தெய்வீ பிரகிருதியில அதாவது என்னுடைய இந்த கடந்து முழு ஈடுபாடு இருந்தீங்கன்னா இந்த பௌதிக இயற்கை எதுக்கு சமம் அப்படின்னு சொல்லும்போது பசுவோட கன்றுக்குட்டியின் கால் குழம்புல வரக்கூடிய அந்த அடிச்சுவட்ல எவ்வளவு தண்ணி நிற்கும் அது மாதிரிதான் இந்த பௌதிக இயற்கை ஈஸியா நம்ம தாண்டிடலாம் அப்படின்னு சரி. ஆகைனா இது ஒவ்வொருத்தரும் நம்ம இந்த சித்தையா பண்ணி இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மகாத்மாவோட திருக்குறள் என்ன அப்படின்னா சதனம் கீர்த்தையன் தோமம் எதன் சற்ற திருடவிரதாக நமசந்திய மாம் பக்திய நித்திய உபாஷதே. எப்போது பகவானுடைய புகழை கீர்த்தனை பண்ணிட்டு இருப்பாங்க, திடமான உறுதியோடு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பகவானுக்கு எப்போதுமே நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த மகாத்மாக்கள் மிகுந்த பக்தியுடன் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒருத்தர் சாதாரண மனுஷனா இருந்துகிட்டு நம்ம எல்லாமே எல்லா பகவத் காரியம் பண்ணணும் போது பாத்தீங்கன்னா நம்ம மகாத்மா ஆயிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எங்க குருமராஜ் எடுத்துக்கங்க, அவர் தன்னுடைய உடலை உடனாவே மதிக்கவே இல்லை.
எவ்வளவு ட்ரபிள்ஸ்ல இருக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில இருக்காங்க. தன்னுடைய உடலை பற்றி அவர் ஒரு சிறு துளி கூட அவங்க கவலைப்படுறதே கிடையாது. அவங்க ஒரே ஒரு குறிக்கோள், எப்படி வீழ்ந்தப்பட்ட ஆத்மாக்களான இந்த மக்களை எந்த அளவுக்கு நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆன்மீக உலகத்துக்கு கொண்டு போகணும். அதே கான்செப்ட் தான் இருக்கிறாங்க. தவிர நம்ம உடலை பற்றி யாருமே அவரை கண்டுக்கவே மாட்டார். எத்தனை ஆபரேஷன், எத்தனை சர்ஜரி, எவ்வளவு சம்பவத்து, சாப்பிட முடியல, உட்கார முடியல, எந்திரிக்க முடியல, நடக்க முடியல, அவ்வளவு வேதனைகளை தாங்கிட்டு யாருக்காக இருக்கிறாங்க? நமக்காக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட குருமராஜ் உத்தம அதிகாரி லெவலையும் தாண்டிதான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி டைரக்டா இந்த ஆன்மீக உலகத்திலிருந்து வந்துட்டு வர்றவங்க. சில மகாராஜஸ்க்கு நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. சில ஜெயபாதக சுவாமி மகாராஜ் சைத்தன்ய மகாபிரபுவோட அசோசியேட், அவரு ரொம்ப க்ளோஸான அசோசியேட். அவர் தன்னுடைய குறிக்கோள் தன்னுடைய ஃபுல்ஃபில் பண்றதுக்காக இவங்க இந்த பௌதிக உலகத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்படி நிறைய மகாராஜஸ் அதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட உத்தம மகாத்மாக்கள் அவங்க பாத்தீங்கன்னா தன் புகழ் பாடாம பகவானுடைய கீர்த்தனை மக்களை பாடியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீழ்ந்தப்பட்ட ஆத்மாக்களை எப்படி கடத்தேற்று கொண்டு போகணும் அங்க நம்ம அந்த சூழ்நிலையிலே இருந்துட்டே இருப்பாங்க. அவருக்கு வித்தியாசமே கிடையவே கிடையாது. அதாவது 12 மகாஜனங்கள் இதுல இப்ப நம்ம குறிப்பிடலாம். 12 மகாஜனங்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரம்மா, சிவா, மனு, 4 குமாரர்கள், கபிலமுனி, பிரகலாத் மகாராஜா, பீஷ்ம தேவர், சுகதேவ கோஸ்வாமி, யமராஜா, ஜனக மகாராஜா, பலி மகாராஜா, இப்படின்னு 12 மகாஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த 12 மகாஜனங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய மெயின் குறிக்கோள் பகவானுக்கு எப்ப பார்த்தாலும் அவங்களுடைய புகழை கீர்த்தனை பண்ணிட்டு திடமான உறுதியோட நம்ம பிரகலாத் மகாராஜ் எடுத்துக்காங்க. எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்தாங்க. சொந்த அப்பா மூலமாவே பாத்தீங்கன்னா நிறைய கஷ்டத்தை அனுபவித்தாங்க. எவ்வளவு ஆபத்தான சூழ்நிலையும் தாண்டி பகவானுடைய மரணத்திலேயே இருந்தார். பகவான் மரணத்தை தவிர அவருக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையும் அவர் ஏற்படுவே. எவ்வளவு பெரிய மலையிலிருந்து தூக்கி போட்டாங்க. ஆனா கட்சியில அவருக்கு தூக்கி போட்டான். ஏன்னா இது என் உடல் உடல் கிடையாது, எனக்கு அழிவே கிடையாது, இந்த ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது, இந்த பௌதிக உடலுக்கு மட்டும்தான் அழிவு இருக்குது. அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை, எப்படி வேணா நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதமான நம்பிக்கையோட பகவான் நடக்கிருந்தாங்க. அதனால எல்லா இடத்துலயும் பகவான் பிரகலாத் மகாராஜாவை காப்பாத்தினாங்க. இதேதான் இந்த லாஸ்ட் டைம் நம்ம எடுத்தோம். பகவான் கிட்ட அதீத ஒரு திடமான நம்பிக்கை இருந்ததுனால அவரோட மிகப்பெரிய மகாத்மா ஸ்டேஜ்ல அவங்க போயிருக்காங்க. அப்படிப்பட்டவங்க மகாத்மாக்கள் பகவானுடைய எப்படி உறவு கொள்றாங்க சொல்லும்போது நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். 5 விதமான ரசத்துல இருக்கிறாங்க. என்னென்ன பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல? 5 விதமான ரசங்கள். சாந்த தாஸ்ய சக்கிய வாத்சல்ய மாதுரிய. வெரி குட், நைஸ். சோ இந்த ரசத்துல ஏதாவது ஒரு ரசத்துல இப்படிப்பட்ட மகாத்மாக்களுக்கு ரொம்ப திடமா இருப்பாங்க. ஏன் அந்த ரசத்தை பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம ஆன்மீக உலகத்துல போயிட்டு பகவான் கிட்ட அந்த ரசத்துல நம்ம ஐக்கியம் ஆக முடியும். அதாவது ஐக்கியம் அவ கூட உறவாட முடியும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? சோ பகவானுடைய பக்தி தொண்டுல ஈடுபடணும். அதே சமயத்துல பகவானுடைய இந்த 5 ரசங்கள்ல ஏதாவது ஒரு ரசத்துல நம்ம முழு ஈடுபாடு கொண்டு அவருக்கு இணைப்பிரியாத பக்தனா இருக்கணும் அப்படின்னு நம்ம கிருஷ்ண பக்தி இதுதான் ஒவ்வொரு இடத்துலயும் சொல்றோம். இதுதான் கிருஷ்ண பக்தி.
பகவானுடைய ஒரு துணி க்ஷணம் கூட அவரை விட்டுட்டு நான் வந்து புரியக்கூடாது அப்படின்னு சொல்றேன். அந்த பிறகு சொல்லுங்க. வேறாச்சும் படிக்கிறீங்க மத்தது? ஓகே, நான் படிக்கிறேன் பிரபுஜி. ஹரி கிருஷ்ணா. ஹரி கிருஷ்ணா. உத்தம அதிகாரியை போன்ற ஒற்றுமை உணர்வை அல்லது நட்புறவினை பாவனை செய்து கொண்டு அதே சமயத்தில் உடலின் தளத்தில் செயல்படுவோர் பொய்யான சமூக சேவகர்கள் ஆவர். உலக சகோதரத்துவத்தின் கருத்துக்களை ஒரு உத்தம அதிகாரியிடமிருந்து பயில வேண்டும். தனிப்பட்ட ஆத்மாவையும் முழுமுதற் கடவுளின் எங்கும் வீற்றிருக்கும் விரிவங்கமான பரமாத்மாவையும் முறையாக புரிந்து கொள்ளாத முட்டாள்களிடமிருந்து பயிலக்கூடாது. நெக்ஸ்ட் பேராகிராஃப். ஓகே. இந்த 6வது மந்திரத்தில் முறையாக காண வேண்டும் என்ற தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதாவது ஒருவன் பக்குவமடைந்த குருமார்களான முந்தைய ஆச்சாரியர்களை பின்பற்ற வேண்டும். இது தொடர்பாக அனுபஷ்யதி என்னும் சம்ஸ்கிருத சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அனு என்றால் பின்பற்றுதல் என்றும், பஷ்யதி என்றால் முறையாக கவனித்தல் என்றும் பொருள்படுகிறது. எனவே அனுபஷ்யதி என்றால் ஒருவன் தனது வெளிப்புற கண்ணில் பார்ப்பது போல் பார்க்கக்கூடாது என்றும், முந்தைய ஆச்சாரியர்களை பின்பற்ற வேண்டும் என்றும் பொருள்படுகிறது. பௌதீக குறைபாட்டின் காரணத்தினால் வெளிப்புற கண்களால் எதையும் முறையாக காண முடியாது. உயர்ந்த மூலத்திடமிருந்து செவியுறாத பட்சத்தில் ஒருவனால் முறையாக காண முடியாது. சாட்சாத் பகவானால் பேசப்பட்ட வேத ஞானமே அறிவிற்கான மிக உயர்ந்த மூலமாகும். வேத உண்மைகள் பகவானிடமிருந்து பிரம்மாவிற்கும், பிரம்மாவிடமிருந்து நாரதருக்கும், நாரதரிடமிருந்து வியாசருக்கும், வியாசரிடமிருந்து அவரது பல்வேறு சீடர்களுக்கும் சீட பரம்பரையின் வாயிலாக வழங்கப்படுகிறது. முந்தைய யுகத்தில் வாழ்ந்த மக்கள் அதிக புத்திசாலிகளாகவும் நுண்ணிய நினைவாற்றல் படைத்தவர்களாகவும் இருந்ததால் வேதங்களின் செய்திகளை பதிவு செய்வதற்கான அவசியம் அப்போது இருக்கவில்லை. உண்மையான ஆன்மீக குருவின் திருவாயிலிருந்து ஒருமுறை செவியுற்ற மாத்திரத்தில் அவர்களால் அந்த உபதேசங்களை பின்பற்ற முடிந்தது. நெக்ஸ்ட் படிக்கணுமா பிரபுஜி? இதுல என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, உத்தம அதிகாரி அதே மாதிரி நகல் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து நம்ம ஈஸியா வந்து ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு அந்த பக்தர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா போலியா வந்து நான் ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து நிறைய பேர் இருக்காங்க. தன்னுடைய அனுபவம் மூலமா வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு வெளிப்படையா ஒருத்தவங்க வந்து நல்லா பேசினாங்கன்னா அந்த ஈஷா வந்து அவளை வந்து தருவாங்க. ஆனா அது வெளிப்புற தோட்டத்தை கண்டு யாருமே நம்ம மயங்கக்கூடாது. அதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த பணம், இந்த பேராசை, இது மாதிரி ஒரு ஷோ மாதிரி நடிச்சுட்டு எப்படி மக்களை கவர் பண்ணலாம் அப்படின்னு வந்து நிறைய ஆட்கள் இருக்காங்க. அது வந்து அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிகாஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய சென்சஸ் வந்து குறைபாடு உள்ளது. இந்த குறைபாடு உள்ள சென்சஸை வந்து நம்ம வந்து அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணாம இருந்ததுனால நம்ம வந்து ஏதோ ஒரு பாக்குறதெல்லாம் வெண்மை அப்படிங்கிறது அதை வந்து மயங்கிடும். ஸோ நம்ம மயங்கிறதுனால என்ன ஆகுது, நம்மளுடைய அல்டிமேட்டா நம்ம வந்து கிருஷ்ண பக்தி அங்கேயே அடிபட்டு போகுது. ஏன்னா சில அதாவது இந்த அயோக்கியத்தனமா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, மக்களிடம் எப்படி வந்து கவரப்படலாம், அவங்ககிட்ட எவ்வளவு வந்து செல்வத்தை வந்து கவரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட்ல இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, கீதையில வந்து பகவான் சொன்னது வந்து அவங்க வந்து ப்ராப்பரா வந்து சங்கிலி தொடர் சீத பரம்பரையில வர்றாங்களா இல்ல வரலையா அப்படின்னு வந்து நம்ம ரொம்ப 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 யோசிக்கணும். ஏன்னா அவங்க மூலமா தான், அதாவது நம்ம குரு சிஷ்ய பரம்பரையில வர்றவங்க மூலமான உன்னத மூலமான ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து என்ன சொன்னாங்களோ அதை வந்து அப்படியே வந்து என்ன ஃபாலோ பண்ணணும். அதாவது ஒரு ஸ்கூல்ல வந்து வாத்தியார் வந்து தன்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்றாங்க, அதே ஸ்டூடெண்ட் பெரிய ஆள் ஆகி வாத்தியார் ஆகும்போது திரும்ப என்ன பண்றான், இந்த வாத்தியார் சொல்றத அப்படியே வந்து பண்றான். அது அவருடைய சீடன் வந்து தன்னுடைய ஆசான் என்ன சொல்றாங்க அதையும் திரும்ப ஃபாலோ பண்ணிட்டு சொல்றோம். தன்னுடைய சொந்த கருத்துக்களை இந்த ஒரு சொந்த கருத்துக்களை வந்து எதுவும் தன் மனம் போன போக்குல யாரும் சொல்றது கிடையவே கிடையாது.
அப்படி மனப்போன போக்குல சொன்னோம்னா அவன் வந்து சீட்டிங் நம்பர் 1. அதுதான் வந்து இப்போதைக்கு நம்பிக்கையா இருக்குது. ஆனா கீதையில பகவான் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, இந்த குரு சிஷ்ய பரம்பரத்துல யாராவது வரலாம் அதெல்லாம் நம்ம வந்து ஸ்ட்ரிக்டா வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதுல வந்து எந்த ஒரு டீவியேஷன் கிடையவே கிடையாது. மேற்கொண்டே இந்த குரு சிஷ்ய பரம்பரை எப்படி இருக்குன்னா, நம்ம ஏற்க இந்த அறிமுகத்திலே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய சீடனான பிரம்மதேவர் கொடுத்தாங்க. பிரம்மர் வந்து அதை தன்னுடைய சிஷ்யரான நாரதருக்கு கொடுத்தாரு. நாரதர் வந்து வியாச மகாமணிக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் மத்வாச்சாரியர், பத்மநாபர், நரஹரி, மாதவர், அசோக்கியர், ஜெயதீர்த்தர், ஞான சிந்து, தயாநிதி, இப்படியே வந்து சைத்தன்ய மகாபிரபு, 6 கோஸ்வாமிகள், கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி, நரோத்தமதாஸ் தாக்கூர், விஸ்வநாதர், ஜெகநாத் பலதேவர், நம்ம குரு பரமேஸ்வர பக்தி வினோத தாக்கூரர், கௌரி கிஷோர் பாபாஜி, பக்தி சித்தாந்த சரஸ்வதி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பக்தி வேதாந்த சுவாமி, சில பிரபுபாதா, ஏவம் பரம்பரா பிராப்தம் இன்னும் ராஜேஸ்வர் விதுகோ ஏன்னா சாக்காலேன மந்த யோகனத்த பிறந்தபா கீதையில பகவான் சொல்லிக்கிறாங்க. அர்ஜுனா, இந்த ஞானத்தை வந்து நான் வந்து சூரிய தேவனுக்கு கொடுத்தேன். சூரிய தேவன் மனுக்கு கொடுத்தாரு. மனு வந்து இஷவாது இப்படி வந்து கொடுத்து சீட பரம்பரை ஒரு சமயத்து வந்து காணாம போச்சு. அதை திரும்ப நான் ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கேன். எப்படிப்பட்ட ஏன்னா இந்த ஆட்கள் வந்து எதுக்காக காணாம போச்சுன்னா, நான் சொன்னதை வந்து உண்மையை வந்து அதை வந்து ப்ராப்பரா கொண்டு வர்றதுனால அது வந்து ஈஸியா வந்து பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆனதுனால திரும்ப வந்து நான் வந்து இந்த குருஷேத்திரத்துல இந்த பகவத்கீதையை நான் கொண்டு வர்றேன். ஏன்னா பகவான் சொல்றதுதான் வேத வாக்கு. அந்த வேத வாக்குல வந்து நம்ம வந்து எந்த காரணத்தை கொண்டு டிவி. ஆனா இப்ப இருக்கிற மற்ற பிரிட்டண்டர், அதாவது நான் உத்தம அதிகாரி மாதிரி மகாத்மாக்கள் மாதிரி நடந்துட்டு அவங்க சொல்ற இல்லம் வந்து போலியான விஷயம். அவங்கள வந்து பிரிட்டண்டர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது போலிய ஆசாமிகள். அவங்க வந்து நம்ம பேச்சு வந்து ஒரு பொருட்டாவே நம்ம விஷயப்படும். அவங்க வந்து நம்ம கரெக்ட் லீனேஜ்ல வருவாங்களா இல்லையா அப்படின்னு வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். அதை வந்து சிறப்பாக வந்து இந்த ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி இது சொல்லிக்கிறாங்க. மேலும் இந்த குரு சிஷ்ய பரம்பரையில என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம குருமார்கள் இருக்காங்க. நான் ஜெயபதக குருமரா முன்னாடி அவங்களுடைய பாடி பர்சன் எல்லாமே வந்து அதாவது பிரபாதோட மிக நெருங்கிய க்ளோஸ் அசோசியேட். அவர் பிரபாத் என்ன சொன்னாலும் அதை வந்து அப்படியே வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு கலப்படமோ எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்க இஷ்டத்துக்கு ஒரு பகவத்கீதை ஆக்டிவிட்டிஸ் இல்லாம மற்ற ஒரு பகவத்கீதை அப்படின்னு சொல்லி செல்ஃபா வந்து கொடுத்ததே கிடையாது. ஒவ்வொரு சமயம் நம்ம பகவத்கீதையோ சில பாகவதம் இது படிக்கும்போது பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான நம்ம ஒரு ரியலைசேஷன், டிஃப்ரெண்டான ஒப்பீனியன், ஒரு நாலேஜ் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஏன்னா இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஜ வித்யா ராஜ குஹ்யம். அத வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப அறிவின் அரசன். ராஜ வித்யன் ராஜ குஹ்யம், சீக்ரெட் ஆஃப் தி சீக்ரெட். ரகசியத்திலே மிக மிகமான ரகசியம் இந்த பகவத்கீதை. அது மட்டும் இல்லாம இது எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சுசுக்கம் கர்த்தம் அது அவங்க எல்லாமே ஹாப்பியா வந்து பண்ண வேண்டியது இந்த கிருஷ்ண பக்தி. அப்படிப்பட்டதை வந்து நம்ம வந்து பெஸ்டாக படிச்சு தரணும். மற்றவங்கள்ட்ட வந்து ஈஸியா வந்து ஏமாற்றக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. மேற்கொண்டு பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் ஏற்று நம்ம சொல்லணும் இல்லையா, மகாத்மாக்கள் வந்து எல்லா ஸ்டேஜ்லையும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சமமாக தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இவன் வந்து நல்லா படித்தவன், இவன் வந்து படிக்காதவன், இவன் பிராமணன், இவன் சத்துருவன், சூத்திரன், பாகுபாடே கிடையாது. வித்யா வினய சம்பந்தே பிராமணே கவிகர் திணை செய்வார் பாட்டு பண்டித நவதர்மக. அவர்கள் பண்டிதர்கள். அவர் வந்து எல்லா ஜீவராசிலையும் பார்த்தீங்கன்னா சமூகத்தவர் தான் பார்ப்பாங்க. ஈவன் அதாவது அனிமல் விலங்கினங்களா இருந்தாலும் சரி, பறவைகளா இருந்தாலும் சரி, பக்ஷிகளா இருந்தாலும் சரி, மனுஷ ஜென்மலா இருந்தாலும் சரி, எல்லாருமே பார்த்தீங்கன்னா சமூகத்துலதான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்படிப்பட்ட உத்தம அதிகாரிகள்
இப்படிப்பட்ட உத்தம அதிகாரிகள் இந்த பர்டிகுலர் ஜீவாத்மாவை எப்படி பகவான் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அது வந்து இதுதான் அவங்களுடைய முக்கியமான கடமை. நான் பெரிய நாட்டு, நான் சின்னவ நாட்டு, இந்த பாகுபடியும் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அடுத்த படைக்க முக்கியம் அத்தனை முடிச்சிருக்கேன். ஹரே கிருஷ்ணா. தற்போதைய தருணத்தில் சாஸ்திரங்களுக்கு பல்வேறு விளக்க உரைகள் உள்ளன. ஆயினும் அவற்றில் பெரும்பாலானவை வேத ஞானத்தை முதலில் தொகுத்தவரான ஸ்ரீல வியாசதேவரிடமிருந்து வரும் குருசீட பரம்பரையின் கருத்திற்கு ஒத்துப்போவதில்லை. ஸ்ரீமத் பாகவதமே ஸ்ரீல வியாசதேவரின் இறுதியான மிகவும் பக்குவமான தலை சிறந்த பணியாகும். இது வேதாந்த சூத்திரத்திற்கான இயல்பான விளக்க உரை ஆகும். மேலும் பகவானால் நேரடியாக பேசப்பட்டு வியாசதேவரால் பதிவு செய்யப்பட்டுள்ள பகவத்கீதையும் நம்மிடம் இருக்கின்றது. இவை இரண்டும் மிக மிக முக்கியமான சாஸ்திரங்கள் ஆகும். பகவத்கீதை அல்லது ஸ்ரீமத் பாகவதத்தின் கொள்கைகளுக்கு முரண்பட்ட எந்த ஒரு விளக்க உரையும் அங்கீகாரமற்றதாகும். உபனிஷதங்கள், வேதாந்த சூத்திரம், வேதங்கள், பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் ஆகியவற்றிற்கு இடையில் முழுமையான கருத்து ஒற்றுமை காணப்படுகிறது. வியாசதேவருடைய சீட பரம்பரையில் வருபவர்கள் ஸ்ரீ ஈஷோபனிஷத்தில் விளக்கப்பட்டுள்ளபடி முழுமுதற் கடவுள் ஒரு நபர் என்பதையும் அவரிடம் பல்வேறு வகைப்பட்ட சக்திகள் இருக்கின்றன என்பதையும் நம்புகின்றனர். அவர்களிடமிருந்து உபதேசங்களை பெறாமல் வேதங்களை பற்றிய எந்த ஒரு முடிவையும் அடைவதற்கு எவரும் முயலக்கூடாது. பகவத்கீதையின் 18.54 கருத்தின்படி ஏற்கனவே முக்தி பெற்ற தளத்தில் இருப்பவரால் மட்டுமே பிரம்மபூத்த உத்தம அதிகாரி பக்தராகி எல்லா உயிர்களையும் தமது சொந்த சகோதரனை போன்று காண முடியும். எப்போதும் ஏதோ ஒரு பௌதிக லாபத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அரசியல்வாதிகளால் இப்பார்வையினை பெற இயலாது. உத்தம அதிகாரியின் அறிகுறிகளை நகல் செய்பவன் புகழை பெறுவதற்காகவோ பௌதிக வெகுமதிகளை பெறுவதற்காகவோ மற்றொருவரின் வெளிப்புற உடலுக்கு தொண்டாற்றலாம். ஆனால் அவன் ஆன்மீக ஆத்மாவிற்கு தொண்டு செய்வதில்லை. அவ்வாறு பாசாங்கு செய்பவனிடம் ஆன்மீக உலகை பற்றிய எந்த தகவலும் இருக்க முடியாது. உத்தம அதிகாரி பௌதிக உடலினுள் இருக்கக்கூடிய ஆன்மீக ஆத்மாவை பார்த்து ஆத்ம ரீதியில் அவருக்கு சேவை செய்கிறார். அப்போது பௌதிக தேவையும் தானாகவே பூர்த்தியடைகின்றது. ஹரே கிருஷ்ணா. மற்றவங்க நம்ம வீட்டை ஏமாந்து கூடாது அப்படின்னு திரும்ப விஷயம். அதாவது என்னன்னா, உண்மையான தர்மம் அப்படின்னா பகவான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உண்மையான தர்மம். அந்த தர்மத்தை பகவான் மட்டுமே கொடுக்க முடியும். இந்த பாகவதம் 6வது கேண்டோ நம்ம சொல்லிக்குவாங்க, தர்மத்து சாட்சாத் பகவத் பிரேதம். அதாவது நம்ம மனக்கற்பனையினால யாராச்சும் இந்த தர்மத்தை தெரிவிக்க முடியாது. தர்மத்தை இந்த சாஸ்திரங்கள் எல்லாமே கொடுத்தவங்க பகவான். அந்த பகவான் இந்த சாஸ்திரத்தை ஃபர்ஸ்ட் கொடுத்தது பிரம்மாஜி கொடுத்தாங்க. பிரம்மாஜி அதை அவங்களுக்கு திரும்ப நாரதர் கொடுத்தாங்க. நாரதர் வியாசதேவருக்கு கொடுத்தாங்க. வியாசதேவர் நத்திங் பட் அவர் பாத்தீங்கன்னா பகவானுடைய ஒரு எக்ஸ்பான்ஷன். சரிங்களா? சோ அதை கொடுத்தாலும் கூட இப்ப இருக்கிற மக்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தன்னோட இஷ்டத்துக்கு போலாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தர்மம் எப்பயுமே பகவானால் கொடுக்கப்பட்ட குறை இருக்காது. அதுக்கு ஸ்ரீமத் பாகவனம், அமல புராணம் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்ரீமத் பாகவனம், அமல புராணம் அப்படின்னா ஒரு சின்ன கரும் சொல்லி கூட, அதாவது ஒரு பிழை இருக்காது அப்படின்னு சொல்லிதான் ஸ்ரீமத் பாகவதம். அப்படிப்பட்ட வேத சாஸ்திரங்கள் பாத்தீங்கன்னா எல்லா மற்ற வேத சாஸ்திரங்களுடைய ஒரு சுருக்கம் தான் ஸ்ரீமத் பாகவதம் அந்த பகவத்கீதை. ஏன்னா இது பகவானால் கொடுக்கப்பட்டது. இந்த தர்மத்து சாஸ்திர பகவத் பிரீத்தம் அப்படின்னா நம்முடைய கற்பனையினால ஒரு தர்மத்தை நம்ம புதுப்பிக்கவே முடியாது. அப்படி புதுப்பித்தவங்க வேத பிரீத்தங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 12 மகாஜனங்கள் மட்டும்தான் பகவான் கொடுத்தவங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு அது மட்டும் இல்லாமல் அதை மற்றவங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க. ஏன் அவருடைய அதாவது இது பக்தர்கள் மற்ற ஜீவராசியர்களுடன் ஜீவராசியர்கிட்ட மிகுந்த கருணை உணர்வு உள்ளவர்கள்.
கருணையோட தன்னுடைய இதை கொடுக்கறதுனால அவங்க வந்து எல்லாமே பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா பகவத் பிரேணித்தம் அது வந்து இம்பார்ட்டன்ட். பகவானுக்கு கொடுத்ததை அப்படியே வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நம்ம வந்து எவ்வளவோ விஷயங்கள் நம்ம பண்றோம். ஆனா பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பகவான சார்ந்துட்டு ஏற்றமா அசாம சர்வ சாமோவா மோட்ச சாம உதாரவிக்கு தீவிர பக்தி யோசனை எதிர்த்தே கொடுக்கும். செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வந்து பகவான சார்ந்திருக்கணும். அவர் வந்து ஒரு பக்தனோ உள்ள இது நம்ம ஒரு 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 ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்த்தோ செய்யக்கூடியவனா இருந்தாலும் சரி, ஈவன் முக்திய வேணும் அப்படி செஞ்சு பகவான அப்ரோச் பண்றவங்களா இருந்தாலும் சரி, அவனுக்கு வந்து பகவான தன்னுடைய காரணமற்ற கருணையை வந்து ஈஸியா வாரி வழங்கினாங்க. ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு எல்லாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி, அதாவது ஒரு இன்சிடென்ட்ல வந்து பகவான் கையில வந்து ஒரு பட்டை விரல்ல வந்து ரத்தம் வந்துட்டு சொல்லிட்டு தன்னுடைய புடவைய குளிச்சுட்டு ஒரு கட்டுப்பட்டு விட்டார் பகவான். அதுக்கு பிரதிபலன பகவான் என்ன பண்ணாரு, பாஞ்சாலி சபை அந்த சபையில வந்து புயல் இருந்த இருக்கும்போது பகவான் வந்து கணக்கா வந்து சேரையை வந்து கொடுத்தாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பகவான் கொடுத்தது. இது மாதிரி வந்து நிறைய பகவான் வந்து தன்னுடைய காரணமற்ற கருணையினால தன்னுடைய பக்தர்களுக்கு வந்து துணை நிற்கிறாங்க. அதாவது அவரை கூட வந்து ஏசலாம், அதாவது பழி சொல்லலாம். ஆனா தன்னுடைய பக்தர்களை வந்து யாராச்சும் ஏதாவது பண்ணாங்கன்னா அவர் வந்து அவருக்கு ஒரு இமீடியட் பனிஷ்மெண்ட் தான் தருவாங்க. நிறைய இதை பார்த்துக்கணும். பகவானை வந்து யாருமே கட்டுப்போட முடியாது. பகவானுடைய பக்தர் தன்னுடைய பக்தி தொண்டு மூலமாக வந்து அவரை கட்டுப்பட முடியும். அந்த அளவுக்கு கம்ப்ளீட்லி தருங்க. ஸோ நம்மளுடைய மெயின் குறிக்கோள் என்னன்னா, நம்ம வந்து கருணாகதி பகவான் கருணாகதி அடையணும். எப்படி அடையணும்? மற்ற ஆச்சாரியர்கள் கருத்துக்கள் படி நம்மளுடைய கிருஷ்ண பக்தியில இருக்கக்கூடிய குருமார்கள், மிகப்பெரிய பியூர் பக்தர்கள், உத்தம அதிகாரிகளுடைய வழிகாட்டுதல் கூட நம்ம வந்து இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை வந்து ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்னா மேற்கொண்டு அவர்களுடைய உண்மையான சங்கத்துல நம்ம சேர்ந்திருந்தோம்னா பச்சையிடது அவர்களை. அதுக்கு வந்து மெயின் கான்செப்ட் என்னன்னா, கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். காலையில எழுந்திருக்கிறோம், ஹரே கிருஷ்ண மரம் வந்து ஜெபம் பண்ணணும், கிருஷ்ணபாவுக்கு பகவத்கீதை பாகவத கேட்டது. இவரோட பகவானுக்கு செய்யக்கூடிய எல்லாமே வந்து பகவான மையமா வச்சு எல்லாமே சொல்லுவோம். அப்படி செஞ்சோம்னா வந்து நம்முடைய கிருஷ்ண சங்கத்துக்கு தெய்வீ பிரசுரத்துல இருக்கும் தவிர பௌதிக பிரசுரத்தை இருக்காங்க.